எல்லாருக்கும் வணக்கம். ஆ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய இந்த நெல்லை வரலாற்று சுவடுகள் வந்து 200வது எபிசோட தொட்டிருக்கு. இது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நெறைய பேரு நல்ல வரவேற்பு குடுக்குறீங்க. இதெல்லாம் எங்கிருந்து எடுத்தீங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. இது எல்லாமே நான் எழுதின புத்தகம். 94 புத்தகத்துல இருந்து எடுத்தது தான் நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருக்கேன். இப்ப கூட பார்த்தீங்க அப்படின்னா, ஈரோடுல புத்தக கண்காட்சி நடந்துகிட்டு இருக்கு. எப்போதுமே எனக்கு வந்து நெறைய என்னுடைய புத்தகங்கள வாங்குறது யாருன்னா, ஈரோடு பகுதியில இருக்கக்கூடிய மக்கள் தான். என்னுடைய சித்தரில் சுருக்கபுரி பொதிகைமலை புத்தகம்லாம் கிட்டத்தட்ட 10,000 காப்பி வித்தது. விகடன் பிரசுரம் போட்டிருந்தாங்க. அதில பெரும்பாலும் ஈரோடுலேருந்து நிறைய மக்கள் என்னோட தொடர்பு கொண்டாங்க. இப்ப ஈரோடுல புத்தக கண்காட்சி இருக்கு. அங்க இருக்கக்கூடிய குமிழ்முனை 196 ஸ்டால்ல என்னோட புத்தகங்கள் எல்லாம் விற்பனைக்கு வச்சிருக்கிறாங்க. குறிப்பா பார்க்கணும்னா தவழ்ந்தோறும் தாமிரவர்ணின்னு ஒரு புத்தகம். இந்த புத்தகம் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா, தாமிரவர்ணி வரலாற்றை சொல்லக்கூடிய புத்தகம். அப்புறம் பார்த்தா நவீன தாமிரவர்ணி மகாத்மியம் அப்படின்னு ஒரு புத்தகம். இது முழுக்க முழுக்க 144 தீர்த்தக்கட்டம் ஆன்மீக வரலாறு சொல்லக்கூடிய புத்தகம். இன்னும் பார்த்தீங்கன்னா, நீர்மம் பிடிக்கக்கூடிய ஒரு புத்தகம். இந்த புத்தகம்லாம் பார்த்தீங்கன்னா, தாமிரவர்ணியை பத்தி முதன் முதலாக எழுதப்பட்ட ஒரு நாவல். கிட்டத்தட்ட என் கண் முன்னால 35 வருஷமா தாமிரவர்ணி அழிவை இதில வந்து நான் வந்து நாவலா எழுதியிருக்கிறேன். அதோட முடிவையும் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நாவல்ல நான் குறிப்பிட்டிருக்கிறேன். அது என்ன முடிவு அப்படின்னு சொல்லி நீங்க பார்க்கணும்னா, நான் எழுதின நீர்மம் அந்த நாவல் வந்து 196 குமிழ்மொழி ஸ்டால்ல கிடைக்குது. அதே மாரி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, என்னுடைய புத்தகத்தில நெல்லை வரலாற்று சுவடுகள் புத்தகம். அதுதான் இது முன்னோட்டமா நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கக்கூடிய சுவடுகள் எல்லாம் அதில தான் இருக்கு. அந்த புத்தகம் அங்க கிடைக்குது. அதே மாரி நான் எழுதக்கூடிய நெறைய புத்தகங்கள் 194 புத்தகத்தில தொல்லியல் சம்மந்தப்பட்ட புத்தகம், ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட புத்தகம், ஆதிச்சநல்லூர், கீழடி, பொருணை எல்லா புத்தகமுமே நான் எழுதின புத்தகம் வந்து அங்க கிடைக்குது. நீங்க தவறாம போய் அத குமிழ்முனையில புத்தகத்த வாங்க. அதோட மட்டும் இல்லாம, என்னுடைய பொன்சொர்ணா பதிப்பகத்துல உள்ள புத்தகமும் அங்க கிடைக்குது. குறிப்பா சொல்லணும் அப்படின்னு சொன்னா, என்னுடைய சிஷ்யன் காமராஜ் செல்வன் எழுதிய மழை என்னும் மாரி வெள்ளம் அப்படிங்கக்கூடிய ஒரு புத்தகம். அப்புறம் என்னுடைய மகன் எழுதிய அக்னியின் காந்தம் அந்த புத்தகம். அதே மாரி என்னுடைய சிஷ்ய பிள்ளை எழுதின விடியலிக்காடு அப்படிங்கக்கூடிய புத்தகமும் அங்க கிடைக்கும். அதே மாரி என்னுடைய நண்பர் முனைவர் சுதாகர் எழுதிய அமெரிக்காவில் ஆத்தூர் விவசாயி புத்தகமும் கிடைக்குது. இதே மாரி நெறைய புத்தகம் கிடைக்கும். அதோடு மட்டும் தொல்லியலில் மிகவும் முக்கியமான புத்தகமாக கருதப்படக்கூடிய திலகவதி அவர்கள் எழுதிய குடவரை கோயில்கள் கிளிப் அப்படிங்கக்கூடிய அந்த புத்தகமும் அந்த குமிழ்முனை பதிப்பகத்துல கிடைக்குது. அந்த குமிழ்முனை பதிப்பகம் அப்படின்னா, அது கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் உள்ள இளைய தலைமுறைக்கான ஒரு பதிப்பகம். அங்கே வந்து தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து இளைய எழுத்தாளர்களும் அங்க வந்து குழுமுவாங்க, அவங்க கூடுவாங்க. அவங்களுடைய புத்தகம் அங்க கிடைக்கும். நீங்க தவறாம அங்க போய் 10% கழிவை குடுத்து நீங்க புத்தகம் வாங்கிக்கலாம். புத்தகத்த வாங்கிட்டு, நீங்க என்ன புத்தகம் வாங்குனீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லலாம். அதுபோக நீங்க இந்த புத்தகம் அங்க கிடைக்கல அப்படின்னா, 10 நாள் கழிச்சு எங்களை நீங்க தொடர்பு கொள்ளலாம். முத்தாலங்குறிச்சி காமராசுவின் நெல்லை வரலாற்றுச் சுவடுகள்.